தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, தேவனை பாட, வேத வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு நல்ல அவகாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் முதற்கொண்டு 21ஆம் வசனம் வரைக்கும், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் முதற்கொண்டு 21ஆம் வசனம் இருக்கிறதான இந்த வசனங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்லுகிறது என்றால், உறவுகளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக முதல் 2 வசனங்களிலே தேவனோடு நம்முடைய உறவை குறித்து நாம் பார்த்தோம். 3ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் நம்மளுடைய சக விசுவாசிகளோடு நம்முடைய உறவு, அதை குறித்து நாம் பார்த்தோம். சக விசுவாசிகளோடு நம்முடைய உறவு. இந்த நாளில் இந்த 17ஆம் வசனத்திலிருந்து பகைவர்களோடு நம்முடைய உறவை குறித்து நாம் பார்க்கிறோம். பகைஞர், அப்படி பகைஞர் என்று சொல்லும்போது இந்த நம்மை பகைக்கிறவர்கள், வேறொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் சத்துருக்கள். வாசிக்கலாம், அந்த 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. போதும். இங்கே உன் சத்துரு என்று சொல்லப்படுகிறது 20ஆம் வசனத்திலே. அப்படி என்றால் நம்முடைய சத்துரு அல்லது நம்முடைய பகைஞர் யார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் சொன்னதான ஒரு காரியம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தினுடைய 36ஆம் வசனம். மத்தேயு 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் வீட்டாரே. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார் என்றால் அவன் வீட்டாரே. அப்ப சத்துருன்னா ரொம்ப தூரத்துல இல்ல, தெரியாம இல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் அல்ல. சத்துரு எங்க தான் இருக்காரு? கூடவே தான் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப யார் என்றால், அதெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சத்துருன்னு நான் சொல்ல வரல. ஆண்டவர் சொன்னதான காரியம், அவர்களுடைய காரியங்கள் நமக்கு சமாதானம் இல்லாததாக, முரணானவைகளாக மாறும்போது, நம் கூட இருக்கிறவர்களோடு நமக்கு சரியான உறவு இல்லாத போது, அல்லது அவர்கள் நம்மை எதிர்க்கிற போது நாம் அவர்களை எப்படி அணுக வேண்டும், அல்லது அவர்களோடு நமக்கு எப்படி உறவு இருக்க வேண்டும், அதுதான் நீங்க சொல்லுகிறது. சத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்க மேல போர் தொடுக்க கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லா காரியமும் எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொன்னா என்ன ஆகாது? செட் ஆகாது. கணவன் மனைவிக்கே நிறைய காரியம் என்ன ஆகல, செட் ஆக மாட்டோம். அதனால அவங்கெல்லாம் சத்துருன்னு நான் சொல்ல வரல. ஸோ நம்மளுடைய காரியங்கள், நம்மளை எதிர்க்கிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள் ரொம்ப தூரத்துல இல்ல, எல்லாம் நம்ம பக்கத்திலேயே தான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்படி நம்ம கூடவே இருந்து, நம்ம அருகிலே இருந்து நம்மை எதிர்க்கிறதான நபர்களுக்கு நாம் அவர்களோடு எப்படி அணுக வேண்டும், அல்லது அவர்களோடு நம்ம எப்படி உறவு, அவர்கள் நம்மோடு அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக வாசிக்கலாம், 17ஆம் வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்யுங்கள். எல்லா மனுஷன் நமக்கு தீமை செய்யறாங்களா?
வேணும்னே நமக்கு என்ன பண்ணுறாங்க, எரிச்சலை மூட்டுறாங்க. நம்மளுடைய பலவீனத்தை அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, சொல்லி காட்டுறாங்க. நம்மளுக்கு எதை சொன்னால் கோபம் வரும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. நம்மளை டென்ஷன் பண்ணி பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ அப்படி செய்யும்போது நம்ம அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் உலகத்தில் சொல்லுவாங்க டிட் ஃபார் டேட், பதிலுக்கு பதில் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பா அதெல்லாம் நீ செய்யாத. அவங்க முன்னாடி என்ன பண்ணுன்னா யோக்கியமானதை, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா கனமுள்ளதை, ஹானரபிள் திங்ஸ், கனமான காரியங்களை நீ அவங்களுக்கு செய். அவங்க என்ன பண்றாங்க, தீமைக்கு தீமை செய்யறாங்க. நம்ம தீமை செய்யல, நம்ம செய்யறது அவங்களுக்கு எப்படி தெரியுது, தீமையா தெரியுது. நம்ம நல்லது செய்தா கூட எப்பா இது வேணாம் அப்படின்னா, நான் அவ்வளோ குறைஞ்சவனா, எனக்கு மட்டும் வேணான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்ம சொல்றதையே அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா தீமையாக எடுத்துக்கொள்றாங்க. அப்படி செய்யும் போது, தீமையாக நம்ம மேல வரும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர்களை கனப்படுத்த வேண்டும். ஆமென். எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்? நான் போர் தொடுக்காம இருக்கிறது, அவங்களை எதிர்த்து காரியத்தை செய்யாம இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்கள கனப்படுத்துற மாதிரி நான் எப்படி செய்வது? தேவ ஜனமே, எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிப்போம் என்றால் அங்கே எடுத்து வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அங்கே மொர்தெகாய் இருக்கிறார். மொர்தெகாய்க்கு எதிராக காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா, யாரையுமே அவன் என்ன பண்ணல, துக்கப்படுத்தின மாதிரி கடைசி வரைக்கும் தெரியல. அவனுடைய வேலையை அவன் செய்யறான். ராஜாவால் அவன் கனப்படுத்தப்படுகிறான். கனப்படுத்தப்பட்டு முடித்த பிற்பாடு அங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, அடுத்தது அவன் நேரம் எங்கே வந்துட்டான் அப்படின்னா, அவன் அந்த கேட் கீப்பராக இருப்பான். நேரம் அந்த வாசலுக்கு பக்கத்தில் வந்து நின்றுடுவான். அவனுடைய வேலை அதுதான். நான் ராஜாவால் கனப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணல, அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தீமையா நிறைய பேர் ஏதோ செய்வாங்க. நம்ம என்ன செய்யணும்னா மற்றவர்களை கனப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும். யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நான் சொன்னதான இந்த மொர்தெகாய் ஆமான் அந்த சம்பவத்தில் நீங்கள் கேட்கலாம், அவன் அவனை மதிக்கவே இல்லையே, அவன் என்ன கனப்படுத்தினான்? பிரச்சனையே என்னன்னா, ஆமான் அவன் என்ன பண்ணல, கனப்படுத்தலை. ஆனால் ஆமான் பார்த்தீங்கன்னா யூத ஜனத்துக்கு அவன் என்ன பண்ணுறான், பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கான். குறிப்பாக பிரச்சனை ஆரம்பிக்கிறத என்ன இவன் என்ன பண்ண மாட்டான், வணங்க மாட்டான். இவனுடைய வம்சத்தையே, இவனுடைய மொத்த யூத குலத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் என்ன பண்றான், பிளான் போடுகிறத பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலையும் மொர்தெகாயினுடைய காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவனுக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்யல. அவன் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கும்படியாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் என்ன பண்ணான், செய்தான். தேவையில்லாத ரிவெஞ்ச் எடுக்கிற காரியத்தை அவன் என்ன பண்ணல, செய்யவில்லை. தீமைக்கு அவன் தீமை செய்யவில்லை, யோக்கியமானதை அவன் செய்தான். ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, எனக்கு அவன் பண்ணிட்டான், நம்ம என்ன பண்றோம்னா அதை அப்படியே மனசுல வச்சு சரியான நேரம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து சரியான நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், அடிக்கிறோம். அங்க வேதம் சொல்லுது, பழி வாங்குறது உன்னுடைய காரியம் இல்லப்பா, அதை யார்கிட்ட கொடுத்துரு, என்கிட்ட கொடுத்துரு. நான் அதை என்ன பண்ணுவேன், சரியா என்ன பண்ணுவேன், செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அமலேக்கினுடைய அந்த வழியாக வருகிறார்கள்.
அப்போ அந்த வழியா நாங்க கடந்து போறோம்னு அவங்க கேட்கும்போது அவங்க என்ன பண்ணல, அந்த கடந்து போவதுக்கு வழி கொடுக்கல. அப்போ அதை யார் மனதுல வைத்திருந்தாருன்னா, ஆண்டவர் மனதுல வைத்து அதை சவுல் கிட்ட சொல்லுவார். சவுலே, நீ போய் என்ன பண்ணு, அமலேக்கிற மொத்தத்தையும் என்ன பண்ணிடு, எல்லாத்தையும். அதுல சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கூட என்ன பண்ணாத, விட்டு வைக்காது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. இது எப்ப நடந்தது? இஸ்ரவேலர்கள் கடந்து போகும்போது நடந்தது. இப்ப சவுல் என்ன ஆயிட்டான், ராஜாவாயிட்டான். அவ்வளவு நாட்கள் யார் மனதுல வைத்திருக்கிறார்? ஆண்டவர் மனசுல வச்சிருக்கார். நான் பழி வாங்குவோம்பா, நீங்க ஒருவேளை மறந்து போகலாம், ஆனா ஆண்டவர் ஞாபகத்துல வச்சிருப்பார். அதனால நம்ம ஞாபகத்துல வச்சு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது, நம்ம பழி வாங்காம ஆண்டவர் கையில் அதை விட்டு விடலாம். ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனம். 32, 35. உபாகமம் 32, 35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், ஏற்ற காலத்தில் அவர்கள் கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அவர்களுக்கு நேரிடுவது தீவிரித்து வரும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பதில் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. நம்மை பகைக்கிறவர்களோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு என்னவென்றால், அவர்களுக்கு முன்பாக நாம் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு பதில் அளிப்பது நம்முடைய வேலை அல்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து 48 வரைக்கும் வாசிக்கலாம். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25, 21, 22. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். இங்கே சொல்லப்படுகிறதான வசனம் தான் அங்கே நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிற வசனம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, சத்துரு நம் மத்தியிலே வரும்போது நாம் அவர்கள் முன்பாக நாம் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். இரண்டாவதாக 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய். பிரச்சனை பண்றாங்களா? பிரச்சனை பண்ணுவாங்க தான், பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சமாதானம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சமாவது நம்ம முயற்சி செய்யணும். சில நேரத்தில் சமாதானம் பண்றதுக்கு வருவாங்க. வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படி பண்ணாங்களே, அது மட்டும் கரெக்டா? சரிப்பா, அதெல்லாம் நடந்துருச்சு. இல்லை அன்னைக்கு அதை மட்டும் பண்ணாங்களே, அதை மட்டும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கு வரமாட்டாங்க? கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். சமாதானத்துக்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, முதலாவது பகைஞரோடு நாம் யோக்கியமானவைகளை, கனமானவைகளை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நம்ம அவங்களோடு இருக்க வேண்டிய உறவு என்னவென்றால், கூடுமானால், கூடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சில நேரத்தில் முடியாது, அதை விட்டுடுங்க. ஆனா அநேக நேரங்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அதற்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமா இருங்க. அதனால நம்ம பகைக்கிறவர்களோட அப்படியே கொஞ்சி கொலாவி ரொம்ப அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. சமாதானமா இருக்க வேண்டியது
அவங்க நமக்கு தீமை தான் செய்கிறாங்களா, ஓகே, நமக்கு நல்லா தெரியும் சில நேரத்தில். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, அவர்களை நம்ம பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு நாம் சமாதானமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம் 20ஆம் வசனம். உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அக்கினி தழலை அவன் தலையின் மேல். மூன்றாவதாக, தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒன்று, கனமான காரியங்களை செய்யணும். ரெண்டாவது, சமாதானமாக இருக்க முயற்சி செய்யணும். மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தீமை அவன் செய்யறது தீமை, அந்த தீமைக்கு உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. இது எப்படி சாத்தியம்? கடவுள் கரெக்டாக தான் என்ன பண்றாரு, செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ சந்தோஷப்படாத. உனக்கு தீமை தான் செய்தாங்க, உனக்கு எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? பசியாக இருக்கிறான். அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கஷ்டப்படுத்தினவர்கள் தான், நம்மை கடினப்படுத்தினவர்கள், நம்மளை துக்கப்படுத்தினவங்க தான், நமக்கு எதிராக கிரியை செய்தவங்க தான் இன்றைக்கு அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால அந்த சத்துருவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது? உதவி செய்ய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதனால எல்லா சத்துருக்களுக்கும் போய் நம்ம உதவி செய்யணும்னு சொல்ல வரல. தேவைப்படும் போது அதை நம்ம செய்ய வேண்டியது மிக 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 அவசியம். ஹல்லேலூயா. இப்படி நம்ம செய்யும் போது 21ஆம் வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே நல்லா கவனிங்க. நம்ம தீமையினால் வெல்லப்படக்கூடாது, தீமை நம்மை மேற்கொள்ளக்கூடாது, தீமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்படிப்பா மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, நன்மை செய்து மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒருத்தன் தீமை செய்யறான், அவனை நான் மேற்கொள்றேன்னு சொல்லி அவனுக்கு தீமை செய்து அவனை மேற்கொள்வது அல்ல. எப்படி மேற்கொள்வது? நன்மை செய்து அவனை மேற்கொள்வது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பகைவரோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு, முதலாவதாக பகைக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர்களை கனமான காரியங்களை செய்ய வேண்டும். ரெண்டாவது, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, அந்த தீமைக்கு அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இப்படி செய்யும்போது அந்த தீமையை நாம் ஜெயிக்கிறவர்களாக, தீமையை வெல்லுகிறவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து ஜெபிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் 100 மடங்கு பலன் அடைகிறான். இப்படி பலன் அடைந்து அவன் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. இப்ப கவனிங்க, ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய செல்வம் அதிகமாகிறது, எல்லாம் நடக்குது. இப்போ அவனுக்கு சத்துரு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடுவாங்க? சத்துரு வந்துடுவாங்க. இப்படி சத்துரு வந்துட்டாங்க. அவனுக்கு இவன் எதுவுமே பண்ணல, இவன் ஏதாவது செய்தானுங்களா? எதுவும் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா சத்துரு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. இப்படி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க,
அவருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக அந்த அவன் தோன்றினதான என்ன எல்லா காரியத்தை என்ன பண்றாங்க, தூர்த்து போடுகிறார், மூடி போடுகிறார்கள். வாசிக்கலாம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். நீ இந்த ஊரை விட்டு நீ என்ன பண்ணிடு, போயிடு. ஏன்பா போனோம் அப்படின்னா, நீ இந்த ஊருக்கு வந்தவன், நீ என்ன பண்ற என்ன விட, அதனால என்ன நீ கண்டிப்பா. இப்ப இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அந்த சத்துருவுக்கு அவன் என்ன பண்ணல, எதிர்த்து நிற்கவே இல்லை. அவன் செய்த காரியம் என்னன்னா, உடனே அவன் என்ன பண்ணா, கிளம்பி போயிட்டான். தீமைக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். இப்போ ஏற்கனவே துருத்து போட்டாங்க, இப்ப அதை திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, தோண்டி எடுத்து அதெல்லாம் பேர் வச்சார். இப்போ பாருங்க 19ஆம் வசனத்துல திரும்பவுமா என்ன பண்றாங்கன்னா, அவருடைய ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கில வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அங்க என்னது பிரச்சனை, எதிர்க்கிறாங்க. வாசிக்கலாம். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம். அங்கேயும் பிரச்சனை வருது, சத்துருக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இவன் எங்கேயுமே சத்ருவை எதிர்த்ததா தெரியவே இல்லை. தேவஜனமே, சத்ரு ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப எங்க இருக்காங்க, பக்கத்துல கூட தான் இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா, எந்த காரணமும் இல்லாம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதனால என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்களை கனப்படுத்துகிற மாதிரி யோக்கியமானவைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, கூடுமான சமாதானமா இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக அந்த தீமைக்கு நம்ம நன்மை செய்யணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா வாசிக்கலாம் தொடர்ந்து. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். 22 வாசிக்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர் பாருங்க, அங்க பிரச்சனை பண்றாங்களா, இவன் பிரச்சனையை விட்டு என்ன பண்றான், பிரச்சனைக்கு அவன் எதிர்த்து நிற்கவே. இவங்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆட்கள் பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. நினைச்சா என்ன பண்ணலாம், ஆனா எதுவும் பண்ணவே இல்லை. அங்க ஈசாக்கு எதுவும் பேசின மாதிரி நமக்கு சத்துரு வராங்களா, உடனே கிளம்பி போறான். வாசிங்க. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இப்போ ரெகபோத் வந்துருச்சு, அதையும் அவன் என்ன பண்ணல பெருசா. இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் என்ன பண்ணல, இருக்கல. அடுத்த வசனம். அங்கே இருந்து பெயர் சபாக்கு என்ன பண்ணா, போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். போதும். இங்கே ஆண்டவர் திரும்பவும் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, யார் எதிர்த்தார்களோ வாசிக்கலாம். 26ஆம் வசனம். அபிமெலேக்குக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். இப்போது அவனிடத்துல வராங்க. வந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, ஹோம் மினிஸ்டரும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும், அதாவது உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் தான். அவங்க 2 பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா அவங்க தான். உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் வராங்க யாரை பார்க்கறதுக்கு,
இவன் சத்துருக்களை இவன் தேடி என்ன பண்ணல, சத்துருக்களுக்கு எதிராக எந்த காரியமும் செய்யல. ஆண்டவர் இவன் விட்டு கொடுத்தான், சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவர்கள் என்ன பண்றாங்க, வந்தாங்க. பின்னாடி பார்த்தோன்னு சொன்னா அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். தேவஜனமே, சத்துருக்கள் ரொம்ப தூரத்துல இல்லை, நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நம்ம பழி வாங்குதல் ஆண்டவருக்குரியது. நம்ம பழி வாங்காம சத்துருக்கள் வரும்போது அவர்கள் முன்பாக நம்ம யோக்கியமானவைகளை செய்யலாம். ரெண்டாவது, சமாதானத்துக்கு ஏதுவானவை காரியங்களுக்கு முயற்சி செய்யலாம். தீமைக்கு நன்மை செய்வோம், தீமையை நன்மையினால் நாம் வெல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.